அனைவருக்கும் வணக்கங்க. ஆரோக்கியமே பேரானந்தம். கிருஷ்ண ஜெயந்தி விழா எல்லாருடைய இல்லங்கள்லையும் கோவில்கள்லையும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுச்சு. கிருஷ்ண அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். கிருஷ்ண அவதாரத்தோட நோக்கம் மனுஷன் எப்படி வாழணும், மனுஷனுக்கு ஏற்படுற மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஆகியவை எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக வந்தது தான் கிருஷ்ண அவதாரம். நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைக்கு இந்த 3 ஆசைகளில் ஏதாவது ஒரு ஆசை மேலே நாம் பற்று வைக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் நமக்கு பிரச்சனைகளாக வருது. அதை தீர்க்கிறதுக்காக வந்தது தான் கிருஷ்ண அவதாரத்தோட அடிப்படை நோக்கம். சின்ன சின்ன பாதம் வச்சு கண்ணனை நம் வீட்டுக்கு அழைச்சி அவனுக்கு பிடிச்ச பால், தயிர், வெண்ணெய், சீடை, முறுக்கு, அதிரசம், எள்ளுருண்டை, அவல், பொரி, கடலை அப்படின்னு வெகு விமர்சையாக கொண்டாடியிருப்போம் எல்லாத்தோட இல்லங்கள்லையும். அதை விட ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று என்ன அப்படின்னா, எல்லாரும் அவங்கவங்க வீட்டு குழந்தைகளை கிருஷ்ணன் மாதிரியோ ராதை மாதிரியோ அலங்காரம் பண்ணி அழகழகாக ரசிச்சிருப்பாங்க. நம்ம இந்து மதத்தில் மட்டும்தாங்க குழந்தைகளை கூட கடவுள் மாதிரி அலங்காரம் பண்ணி கிருஷ்ணனாவோ ராதையாவோ குட்டி முருகனாவோ அப்படியே விதவிதமாக அலங்காரம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறது நம்மளோட இதில் மட்டும்தாங்க. ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, புல்லாங்குழல் வைத்திருக்கிற கிருஷ்ணன் படம், சிலை அதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது, அது பிரச்சனைகளை ஊதி பெருசு பண்ணும் அப்படி இப்படின்னு புரளையை கிளப்பி விடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. புல்லாங்குழல் வைத்திருக்கிற அந்த கிருஷ்ணன் நம் வீட்டில் இருந்தால் எந்த துஷ்ட சக்திகளும் நம் வீட்டில் நெருங்காது அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். கண்ணனுக்கு தாயாகி அன்பால் கசிந்து உருகி ஒரு பாட்டு பாடியிருக்கிறேன், நீங்களும் கேட்டு பாருங்கள். நீங்களும் அதை தாயாகி அதை ரசித்து கேட்டு பாருங்கள். பாட்டு நல்லா இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க ஆரோக்கியமுடன். உங்கள் ஆரோக்கியம் இயற்கையின் கையில். எனதுயிரே கண்மணியே ஓடிவா கண்ணா, நீ வனக்குயிலா இன்பகானம் பாடிவா கண்ணா. அன்னையிடம் கோபம் ஏனோ சொல்லடா கண்ணா, உன்னை தாலாட்டும் தாயின் பேச்சை கேளடா கண்ணா. எனதுயிரே கண்மணியே ஓடிவா கண்ணா, நீ வனக்குயிலா இன்பகானம் பாடிவா கண்ணா. அடுக்கடியில் குடத்தில் வெண்ணெய் இருக்குதே கண்ணா, நீ அடுத்த வீட்டில் வெண்ணெய் திருடலாகுமோ கண்ணா. வெண்ணெய் திருடி உண்பதெல்லாம் நியாயமா கண்ணா, உன்னை கட்டி வைத்தேன் என்பதனால் கோபமா கண்ணா. உன்னை கட்டி வைத்தேன் என்பதனால் கோபமா கண்ணா. எனதுயிரே கண்மணியே ஓடிவா கண்ணா, நீ வனக்குயிலா இன்பகானம் பாடிவா கண்ணா. வெண்ணெயோடு நெய்யும் இங்கே இருக்குதே கண்ணா, நீ மண்ணை அள்ளி உண்டால் மனம் நோகுதே கண்ணா. மண்ணை அள்ளி உண்டால் மனம் நோகுதே கண்ணா. கோபம் வருத்தம் எதுவும் வேண்டாம் ஓடிவா கண்ணா, குடத்தில் வெண்ணெய் எடுத்து தாரேன் அருகில் வா கண்ணா. குடத்தில் வெண்ணெய் எடுத்து தாரேன் அருகில் வா கண்ணா. எனதுயிரே கண்மணியே ஓடிவா கண்ணா, நீ வனக்குயிலா இன்பகானம் பாடிவா கண்ணா. கானம் பாடி களிப்புடனே ஆடிவா கண்ணா, நீ ஆனந்தமாய் புல்லாங்குழல் ஊதிவா கண்ணா. நீ ஆனந்தமாய் புல்லாங்குழல் ஊதிவா கண்ணா. மகிழ்ந்து உன்னை மடி சுமப்பேன் அருகில் வா கண்ணா.
மகிழ்ந்து உன்னை மடி சுமப்பேன் அருகில் வா கண்ணா. நீ ஒளிந்து கொண்டால் ஓடி பிடிக்க முடியுமா கண்ணா. நீ ஒளிந்து கொண்டால் ஓடி பிடிக்க முடியுமா கண்ணா. எனதுயிரே கண்மணியே ஓடிவா கண்ணா. நீ வனக்குயிலாய் இன்பகானம் பாடிவா கண்ணா. நீ வனக்குயிலாய் இன்பகானம் பாடிவா கண்ணா.